அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் ஆசனம் மத்தியாசனம். இந்த ஆசனத்தை நமக்கு செய்து காண்பிப்பவர் நமது தெய்வீக சகோதரர் பிரம்மாகுமார் டாக்டர் செல்வம் அவர்கள். மத்ச என்றால் மீன் என்று சமஸ்கிருதத்தில் பொருள் தரும். மீன் போன்ற நிலையில் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். நீரில் இந்த நிலையில் இருந்தால் நீரில் மூழ்காமல் மிதப்பதற்கு உதவும் இந்த ஆசனம். அதற்காகவே இந்த பெயர் பெற்றுள்ளது. செய்முறை: முதலில் தரையில் மல்லாக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். கால் மற்றும் கைகளை நேராக வைத்து கொள்ளுங்கள். மெதுவாய் மூச்சு விட வேண்டும். இப்போது மெதுவாய் 2 முழங்கைகளை ஊன்றி உடலை மட்டும் தூக்குங்கள். இடுப்பு பகுதி தரையிலேயே இருக்க வேண்டும். பிறகு மார்பினை மேலே உயர்த்தி தலையை இப்போது தரையில் முட்டுங்கள். மெதுவாய் மூச்சை இழுத்து விடுங்கள். கழுத்திற்கு அதிக சிரமம் தராதவாறு பார்த்து கொள்ளவும். இப்போது மெதுவாய் மார்பை தரையில் பதித்து இயல்பு நிலையில் படுத்து கொள்ளுங்கள். பலன்கள்: கழுத்து தோள்பட்டை வலியை குணப்படுத்தும். சுவாசத்தை சீர்படுத்தும். மார்புக்கூடு விரிவடையும். தைராய்டு சுரப்பிகள் நன்றாக இயங்கும். குறிப்பு: அதிக இரத்த அழுத்தம் இருப்பவர்கள் மற்றும் குறைவான இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டாம். முதுகு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை செய்தவர்கள், கீழ் முதுகு வலி உள்ளவர்களும் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டாம்.